என்ன ஒரு காஸ்டிஸ்ட்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ்ட். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமா, நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன், நான் இவ்வளவு வெறி பிடிச்ச, நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்துல வந்து நான் வெட்டினா மாரில தான் வெட்டுவேன், முதுகுல என்னைக்காவது என் படத்துல ஏதோ ஒரு டைலாக் நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா தமிழ் சமூகத்துல பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு எனக்கு. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்க இதை பேசலாம், எப்படி நீங்க சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்க சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்பதான் நான் யோசிச்சேன், அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமா சித்தரிச்ச சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுற சினிமாக்கள், இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா? இவர்கள் எல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல? இவங்க ஏன் இவங்களை பத்தி கேட்கவே இல்லை? இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை? அப்போ நான் என்ன பண்றேன்னா, எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்சிச்சிருக்கேன்? எந்த மனிதர்களை நான் மோசமா சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல? என்னோட திரைப்படங்கள்ல வந்து பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்றது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜ் உடைச்சிருக்கோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு.